जबर का निजाम गिराने वाले हैं, हम एक नया समाज बनाने वाले हैं। हम पे शाही राज गिराने वाले हैं, हम एक नया समाज बनाने वाले हैं। हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं। हम किसी की जागीर नहीं, इनकलाब हैं। हम जुल्म की तस्वीर नहीं, इनकलाब हैं। हम जिरगाओ जागीर को भी ढाने वाले हैं, औरत की आजादी का अलम लाने वाले हैं। घर बाहर की तकसीम को रद्द करने वाले हैं, मेहनत के नए कायदे बनाने वाले हैं। हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं। हम जबर तशद्दुद से भी अब लड़ने वाले हैं, नया निसाब इश्क भी बनाने वाले हैं। जिस छत के नीचे कातिल साथ रहते हों, अब उन छतों को हम गिराने वाले हैं। हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं। हम किसी की जागीर नहीं, इनकलाब हैं। हम जुल्म की तस्वीर नहीं, इनकलाब हैं। इत्तेसाद को गिराने वाले हैं, इल्मो मंतवी गाने वाले हैं। हम तबकाती तकसीम को मिटाने वाले हैं, हम समाजी इंसाफ को लाने वाले हैं। हम कौमी ऊंच नीच को बदलने वाले हैं, कौमी बराबरी को हम लाने वाले हैं। मेहनत का शौक राज को बनाने वाले हैं, हम इनकलाब जिंदाबाद गाने वाले हैं। हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं। हम किसी की जागीर नहीं, इनकलाब हैं। ஓம் சாந்தி. அவ்யக்தவாணி பட்டியில் இன்றைக்கி 66வது நாள். டேட்டு 22/3/82 22/3/82. அவ்யக்தவாணியோட டைட்டில் அரசியல் துறை மற்றும் மதத்துறை அதிகாரி குழந்தைங்களோடு பாப்தாதாவின் சந்திப்பு. ஸோ இதனாலும் அந்த அவ்யக்த ஃபரிஷ்தாங்கிற அந்த சௌமானில் இருந்து நம்ம இந்த இதை கேட்கலாம். ஸோ இந்த அவ்யக்தவாணி ஒரு பாட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்கலாப். இன்கலாப்னா புரட்சி. நம்ம புரட்சியாளர்கள். ஒரு புது சமுதாயம், ஒரு புது உலகத்தை, ஒரு சொர்க்கத்தை உருவாக்கக்கூடிய புரட்சியாளர்கள். புரட்சியாளர்கள்னாலே அங்கே ஒரு நெருப்பு இருக்கணும், அங்கே ஒரு துடிப்பு இருக்கணும், அங்கே ஒரு சண்டை இருக்கணும், அங்கே ஒரு புது சாம்ராஜ்யத்தை உருவாக்க போகிறோம். நம்ம எல்லாம் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், சுதந்திரத்துக்காக சண்டை போடக்கூடியவங்க. எந்த விதமான அடிமைத்தனமும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். எல்லா விதமான அடிமைத்தனத்திலிருந்தும் முக்தி அடையக்கூடியவங்க. புரட்சியாளர்னாலே அது ஒரு மியூட்டினி, ரெவால்ட், ஒரு ரெவல்யூஷன், பேட்ரியார்கியல் ரூலை அதை வீழ்த்தக்கூடியவங்க. நான் எந்த விதமான விஷயத்துக்கும் அடிமை கிடையாது. எந்த விதமான அடிமைத்தனத்தையும் நான் ஏற்றுக்க மாட்டேன். நான் யாருடைய பர்சனல் ப்ராப்பர்ட்டி கிடையாது நான். ஸோ அந்த மாதிரி ஒரு புரட்சியாளர்னா எதிர்த்து நிற்கிறது. எதனா நமக்குள்ளார உள்ள வீணானது, விகாரங்கள், இது எல்லாத்தையும் எதிர்த்து நிற்கிறது. அதை ஏற்றுக்கிறது இல்லை.
அது எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணக்கூடியவங்க. அது வந்து நம்மளை கஷ்டப்படுத்திட்டு தொந்தரவுப்படுத்திகிட்டே இருக்கும். அதை வந்து நாங்கள் வந்து பொறுத்துக்க மாட்டோம் ஒருபோதும். ஸோ அந்த மாதிரி புரட்சியாளர்கள்லாம் ஜிந்தாபாத் அப்படின்னு நாங்கள் பாடக்கூடியவங்க. அந்த மாதிரி இந்த ஆன்மீகத்தின் யாத்திரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைராகியத்துக்கான யாத்திரை. எதெல்லாம் இந்த விகாரங்கள் இருக்கோ அதை வந்து எதிர்த்து நிற்கிறதுக்கான யாத்திரை. ஏன்னா இந்த ஆன்மீக மார்க்கத்துல எதிரிங்க வெளியே கிடையாது, எதிரிங்க உள்ளாரே இருக்காங்க. நமக்குள்ளார உள்ள விகாரங்கள், பலஹீனங்கள், சன்ஸ்காரங்கள், பழைய சன்ஸ்காரங்கள், இதெல்லாம் தான் நமக்கு எதிரியா இருக்கு. இதை தான் நம்ம வந்து எதிர்த்து நிற்கணும். ஏன்னா உலகம் என்ன சொல்றாங்கன்னா, அதோடைய சன்ஸ்காரம் இருக்குன்னா அது மாறவே மாறாது. என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, எவ்வளோ கோயிலுக்கு போங்க, தீர்த்த ஸ்தலத்துக்கு போங்க, எங்கே போனாலும் இந்த சன்ஸ்காரம் மட்டும் மாற மாட்டேங்குது. ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம அதை டீப் கிளீனிங் பண்ணணும். இந்த உலகத்தில் ராஜா பாஷா யாருன்னா யார் வந்து எந்த ஒரு பந்தனமும் இல்லாமல் இருக்காங்க. எனக்கு வந்து எந்த ஒரு மனிதர்களும் தேவையில்லை. ராஜானா எந்த மனிதர்களோ எந்த ஒரு விஷயமும் எனக்கு அவசியம் இல்லை. ராஜா யாருன்னா லா அண்ட் ஆர்டர் படி நடக்கக்கூடியவர், மக்களுக்கு பாலனை பண்ணக்கூடியவர், எல்லாருக்கும் உற்சாகம் கொடுக்கக்கூடியவர். ஸோ அதனால இங்கே நம்மளோட இந்த ஆன்மீக புரட்சியும் ரொம்ப சூக்ஷமான ஒரு புரட்சி. ஸோ நமக்குள்ளார உள்ள அந்த சன்ஸ்காரங்கள், பழைய சன்ஸ்காரங்கள், சின்ன சின்ன விஷயத்துல துக்கம் அடைஞ்சிறது, கோவப்பட்டுக்கிறது, கோச்சிக்கிறது, இதெல்லாம் ஒரு விதமான பலஹீனங்கள். பொறாமை, காம்படிஷன், பழி வாங்கக்கூடியது, பிளேம் கேம், இல்லாட்டினா இந்த பிளேயிங் விக்டிம் கார்டு. இதில் என்னன்னா 2 எக்ஸ்ட்ரீமுக்கும் மனசு இங்கேயும் அங்கேயும் போயிட்டே இருக்கு. ஒன்று வந்து நான் தான் எல்லாம் சுப்பீரியர் அப்படின்னு, இல்லை இன்னொரு பக்கம் எப்படி போயிடுதுன்னா நான் எதுவுமே இல்லை, எல்லாம் என்னால் இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு தன்னையே வந்து ப்ளேம் பண்ணிக்கிறது, இல்லை என்னால் முடியாது, தன்னை வந்து கீழே ஆக்கிக்கிறது. இன்றைக்கி வந்து நான் தான் எல்லாம் குற்றவாளி அப்படின்னு தன்னை வந்து ப்ளேம் பண்ணிக்கிறது. இல்லை இன்னொரு பக்கம் இந்த பக்கம் நான் தான் எல்லாம், நான் எல்லாமே எதுவும் இல்லை அப்படின்னு. ஸோ 2 பக்கமும் போகிறது. ஒரு பக்கம் ரொம்ப டாப்பில் போயிடுறது, இன்னொரு பக்கம் இந்த பக்கம் அடுத்து டோட்டல் டிப்ரெஷன், அந்த இதில் போயிடுது. இல்லை என்ன பண்ணுறாங்க, ஒன்று சென்சிட்டிவ் நேச்சராக இருக்கா, இல்லை அட்டென்ஷன் சீக்கிங், அதாவது மற்றவங்க என்னை வந்து கேட்கணும் என்னை பற்றி அப்படின்னு அந்த மாதிரி ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் தான் இருக்காங்க. இங்கே போகிறோம், பிக்னிக் போகிறோம், வரீங்கன்னா சொல்லுவாங்க நான் வரல. ஏன்னா எது வரைக்கும் நீங்கள் என்கிட்ட வந்து கெஞ்ச மாட்டேங்கிறீங்களோ, என்னை வந்து 4 வார்த்தை வந்து நல்லதாக சொல்ல மாட்டேங்கிறீங்களோ, அது வரைக்கும் நான் வரமாட்டேன். இந்த மாதிரி சுபாவம் இருக்குது. ஆத்மா வந்து அதில் ட்ராப்பாக இருக்குது, அந்த சைக்கிள்லே சுற்றிக்கிட்டே இருக்குது. என்கிட்ட வந்து என்னை வந்து நல்லா சரிப்படுத்துங்க, நல்லா என்னை பேசி குசிப்படுத்துங்க, அதுக்கப்புறம் நான் வருவேன் அப்படின்னு. ஸோ அதனால் இந்த பக்கம் சுப்பீரியாரிட்டி, இன்ஃபீரியாரிட்டி, இல்லை சென்சிட்டிவ் நேச்சர், இல்லை அட்டென்ஷன், இல்லை யார்கிட்டையாவது கோச்சிக்கிட்டு இருக்கிறது, போங்க அவங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு, இந்த மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் மனசு போய்கிட்டே இருக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரி 2 சைடும், இந்த எக்ஸ்ட்ரீமும் அந்த எக்ஸ்ட்ரீமும் போகிறது வந்து இது கிடையாது ஆன்மீகம். அந்த பேலன்ஸ், அந்த மூட் ஃப்ளக்சுவேஷன் இருக்கக்கூடாது. இதுவும் வந்து ஒரு விதமான ட்ராப் தான். இது எல்லாத்துலேருந்து அவங்க விடுபடுறது தான் அதிகாரி. அப்போ நான் ராஜானா எல்லாமே என் கண்ட்ரோலில் இருக்கு. அந்த ராஜா எப்போ ஆகணும், இங்கேயே நான் ஆகணும், இப்போலேருந்தே நான் ராஜாவாகணும். இந்த சன்ஸ்காரங்கள், இந்த சுபாவம் எல்லாத்துக்கும். ஸோ இதில் வந்து நம்ம அந்த ஒரு சின்ன குழந்தைங்க மாதிரி அவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணும். அவங்கள பாருங்கள், அந்த குழந்தைங்க வந்து விளையாடுவாங்க சந்தோஷமாக, அப்புறம் ஏதோ ஒரு விஷயத்தால் அடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கொஞ்ச நேரம் அழுவாங்க, அப்புறம் மறுபடியும் அது சரியாயிடுவாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு நடந்திருக்கு, அதுவே ஞாபகம் இருக்காது, சீக்கிரம் சரியாயிடும். ஆனால் பெரியவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க 10 வருஷம் ஆனாலும் அந்த விஷயத்த மறக்க மாட்டாங்க. அது என்ன விஷயம் மறந்துருக்கும், பட் ஆனால் அந்த ஒரு வெறுப்பு மனசில் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் குழந்தைங்க அந்த மாதிரி கிடையாது. அடுத்த நாளே சந்தோஷமாக ஒருத்தவங்க கூட விளையாட ஆரம்பிச்சிடுறான். ஸோ அதான் ஜீசஸ்ட்டை கேட்கும்போது அவர் சொல்கிறாராம், ஒரு சின்ன குழந்தைய தூக்கி வச்சுட்டு சொல்கிறார், யார் வந்து இந்த மாதிரி குழந்தை மாதிரி அவங்க மனசை பரிசுத்தமாக வச்சுக்கிறாங்களோ அவங்க தான் சொர்க்கத்துக்கு வர முடியும். ஸோ அதனால் நிறையா நான் புத்திசாலி, நான் ரொம்ப அப்படின்னு புரிஞ்சுக்கிறதும் ஒரு இதாக தான் இருக்குது. இந்த ஆன்மீகத்தில் கம்மி புத்திசாலியாக இருங்க.
அதுவே நல்லது. அதாவது குழந்தை மாதிரி இருங்க அப்படின்னு. ஏன்னா டூ மச் திங்கிங்கும் உங்கள் இதை வேஸ்ட் பண்ணும். நீங்கள் இந்த இதை பார்த்துருப்பீங்க, அது பூரான்னு சொல்லுவாங்க, சென்டிபேர்டுன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நிறைய கால் இருக்கும். ஸோ அப்போ வந்து வேற ஒரு மிருகம் வந்து அதுகிட்ட கேட்குதான், எப்படி இத்தனை கால் இருக்குது, எப்படி நீ இதை மேனேஜ் பண்ணுற? எங்களுக்கு 4 கால் இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தெரியுது, உனக்கு இத்தனை கால் இருக்கு, எப்படி மேனேஜ் பண்ணுற? நடக்க எதை ஃபஸ்ட்டு வைக்கணும்னு நீ எப்படி பிளான் பண்ணுற அப்படின்னு. அப்போ அந்த இதை யோசிச்சு தான், ஆமாம் நான் இதை பற்றி யோசிக்கவே இல்லை, அதை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கும் போது கீழே வந்துடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு மூட் ஆஃப் ஏதோ சரியில்லைன்னா உடனே சேவையில் குதிச்சிருங்க. அதுக்கு வந்து யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். உங்களை கூட நீங்கள் நிறைய சேவை செய்கிறீங்க, யாரும் வந்து கேட்குறாங்க, எப்படி உங்களால் எவ்வளோ பண்ண முடியும் அப்படின்னு. அப்போ அந்த நேரத்தில் நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா கீழே வந்துடும். ஸோ அதனால இதில் பாபா சொல்லாரு, ராஜா ஆத்மானா அவங்க வந்து ஒரு அம்மா அப்பா மாதிரி எல்லாருக்கும் பாலனை கொடுக்கக்கூடியவங்க, அதிகாரி ஆத்மாக்கள், எல்லா சக்தியும் நிரம்பின ஆத்மாக்கள், சம்பன் ஆத்மாக்கள், அகண்ட ராஜ்யம் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள். ஸோ அதனால பாபா அதில் 2 விஷயம் சொல்றாங்க, ராஜசத்தா மற்றும் தர்ம சத்தா. இது 2த்துக்கான பேலன்ஸ் இருக்கணும். ராஜானா அதிகாரி, எந்த விஷயத்துக்கும் அடிமை கிடையாது. இந்த வெஸ்டர்ன் ஃபிலாசபியில் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளவங்களாம் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறாங்க. இந்தியன் ஆன்மீக ஃபிலாசபி இது வேற, அவங்க ஃபிலாசபி வேற, அவங்க ஐடியாலஜி, அவங்க விஷயங்கள்லாம் வேற. ஸோ அதில் நிறைய சைக்காலஜிஸ்லாம் இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் எது பண்ணாலும் துக்கம்தான் கிடைக்குது, அதோட ஃபைனல் எது துக்கம்தான். அப்போ அவங்க என்ன ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்கன்னா, இதுக்கு தற்கொலை தான் ஒரே ஒரு இது அப்படின்னு, எக்ஸ்டென்ஷனலிசம். ஆனால் அவங்களுக்கு இந்தியன் ஃபிலாசபி, இந்தியனோட உண்மையான ஆன்மீகம் தெரியல. அதனால தான் அவங்க அந்த மாதிரி பேசுகிறாங்க. அப்போ அவங்க இதுபடி அவங்களும் ஒரு விதத்தில் ரைட்டு தான். ஏன்னா இந்த உலகத்தில் யார் மேலே மனசு வச்சாலும் என்ன, இந்த உலகத்தில் வந்து நமக்கு துக்கம்தான் கிடைக்கும். இந்த ஒரு ஆத்மா மேலே ரொம்ப அன்பு இருக்குது, அவங்க கிடைச்சிட்டா சுகமாக இருப்போம் அப்படின்னு நினைக்கிறோம். பட் ஆனால் அவங்க கிடைச்சதுக்கு அப்புறமும் துக்கம்தான். அது எந்த ஒரு மனிதராக இருக்கலாம், இல்லை சாப்பாடாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அதுக்காக அவ்வளோ வந்து இது பண்ணுறாங்க. ஆனால் கிடைச்சதுக்கப்புறம் என்ன ரிசல்ட், என்ன ஃபைனல் துக்கம்தான். இந்த உலகத்தில் இந்த துக்கதாமத்தில் உள்ள எல்லா விஷயமும் துக்கம் கொடுக்கக்கூடியது தான். அதாவது இன்னைக்கு ஆத்மாக்களோட நிலைமை எப்படி இருக்குன்னா, வாழ்க்கையில் வந்து துக்கம் இருக்கு அப்படின்னு இல்லை, வாழ்க்கையே துக்கமாக தான் இருக்கு. ஸோ அப்போ வெஸ்டர்ன் ஃபிலாசபி சொல்றது அது பாதி உண்மை இருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் நம்ம அதை டீப்பாக போகும்போது துக்கத்துக்கான காரணம் என்ன, அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியும். அப்பப்போ இந்த ட்ராமாவில் வந்து பார்த்தீங்கன்னா மகான் ஆத்மாக்கள் வராங்க, தர்மாத்மாக்கள் வராங்க. புத்தர் வந்தார், அவர் வந்து ஒரு புரட்சி ஸ்டார்ட் பண்ணார். கொஞ்ச காலம் அவங்க பின்னாடி போனாங்க. அதுக்கப்புறம் அவர் இது ஸ்டாப் ஆகுது, அவர் மறுபடியும் துக்கத்தில் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் சில ஆத்மாக்கள் அங்கங்கே வராங்க, அவங்க பின்னாடி போகிறாங்க. கொஞ்ச நாள் அவங்க கூட போகிறாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் துக்கத்துக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய ராஜாக்கள் வந்தாங்க, ராஜவம்சம் வந்தது. இங்கே இந்தியாவிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட சாணக்கியா, மௌரிய சாம்ராஜ்யம், குப்த சாம்ராஜ்யம், அப்புறம் ராஜ்புத், முகல்ஸு, முகமது கஜினி, பாபா கூட சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நிறையா, ரஜியா சுல்தான், துக்லக், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ராஜ்யம் செஞ்சாங்க. நிறையா ராஜவம்சம் வந்தது, போயிடுச்சு. கடைசியாக பிருத்விராஜ் சௌஹான் அவர் ஃபைனல் ரூலராக இருந்தார். இந்த அஜ்மீரில் அவர் சண்டை போட்டு தோத்தார். அதுக்கப்புறம் முகல்ஸ் வந்தாங்க, பாபர், ஹுமாயூன். அப்புறமா இந்த பிரிட்டிஷ்காரங்க, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்தது. அப்புறம் அந்த பாலிசி வாரில் அந்த வார் நடந்தது. அதுக்கப்புறம் அவங்களும் வந்து எவ்வளோ இந்தியாவில் பிரச்சனை இருந்தாலும் அவங்களும் விட்டு போனாங்க. எல்லாமே அல்ப காலம்தான். ஸோ இங்கே பாபா இன்னைக்கு வந்து எதை பற்றி பேசுகிறாருன்னா, ராஜசத்தா. யார் மேலே ராஜ்யம் செய்யணும்? சுயம், நீங்கள் உங்கள் மேலே ராஜ்யம் செய்யணும். ஏன்னா எதிரி வந்து வெளியில் இல்லை, உங்களுக்குள்ளாரே தான் இருக்காரு. உங்களுடைய பலஹீனங்கள், சன்ஸ்காரம், பழைய சன்ஸ்காரம், இதெல்லாம் தான் எதிரி. இதுதான் ஆத்மா வந்து துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கு, வாழ்க்கையை வந்து ஹல்சலில் வச்சுக்கிட்டே இருக்கு. சில நேரத்தில் அதிகாரியாக இருக்கீங்க, சில நேரத்தில் அப்புறம் அடிமையாகிடுறீங்க, அப்புறம் அதிகாரி ஆகுறீங்க, அப்புறம் அடிமை. இந்த இதிலே தான் போயிட்டுருக்கு. அப்போ யோகினா உங்கள் மனம்
இந்த மாதிரி இருக்கக்கூடாது. எவ்வளோ நேரம் எங்கே உங்கள் மனசை நிற்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நிற்கணும் நம்ம மனசு. அடுத்து வந்து பாபா லா அண்ட் ஆர்டர் பற்றியும் சொல்லிட்டு இருந்தார். இதில் நம்ம லைஃப் வந்து நம்ம வாழ்க்கையை வந்து சில நியமங்களில் அதை வந்து கட்டி வச்சு நம்ம அதை நடத்தணும். இல்லைன்னா அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வந்து ஏதோ ஒரு கடலில் படகு ஏதோ அதுக்கு ஒரு டைரக்ஷன் இல்லாமல் இங்கேயும் அங்கேயும் போகிற மாதிரி ஆகிடும். அதுவும் இன்னைக்கு நாளுக்கு நாள் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா பரிசுத்தி பிரச்சனைகள்லாம் ரொம்பவே மோசமாக தான் இருக்குது, மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் ஒரு ராஜா ஆத்மாக்கள்னா அவங்க எல்லாரையும் அன்பால் உயர்த்துவாங்க. அவங்க மற்றவங்களும் சக்தி கொடுப்பாங்க, ஊக்க உற்சாகம் கொடுப்பாங்க. ஒரு அம்மா மாதிரி எல்லாருக்கும் அந்த பாலனை தருவாங்க. தன்னுடைய சுகதுகத்தை தியாகம் பண்ணி மற்றவங்களுக்காக அவங்க சேவையில் சதா ஈடுபட்டுட்டே இருப்பாங்க. எல்லா குணங்கள் எல்லா சக்திகளால் நிரம்பி இருப்பாங்க. அட்டலக்கன் ராஜ்யம், உடஞ்ச ராஜ்யம் கிடையாது. ஸோ அதனால் பாபா நம்ம அந்த மாதிரி ராஜா ஆக்க வந்திருக்காரு. ஸோ ராஜா வந்து எப்பயுமே ராஜா தான். அது வந்து அவர்கிட்ட காசு இருக்கோ இல்லையோ, எந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன இதாக இருந்தாலும் அவர் ராஜா தான். யார் மேலேயும் டிபெண்ட் கிடையாது, எந்த விதமான அடிமைத்தனம் கிடையாது. அவருக்கு எந்த விதமான மனிதரோ தேவையில்லை, அவர்கிட்ட எல்லா சக்தியும் இருக்கு. ஸோ அதே மாதிரி அடுத்த தர்ம சத்தா அப்படின்னா ஒவ்வொரு தாரணையோடைய சக்தியும் ஃபர்ஸ்ட் சுயத்துல அனுபவம் பண்ணக்கூடிய ஆத்மாக்கள். அதுலேயும் முக்கியமாக அந்த தூய்மைங்கிற தாரணையை தன்னுடைய சக்தியாக மாற்றிக்கக்கூடிய ஆத்மாக்கள். ஏன்னா தூய்மை சக்தி மூலியமாக தான் பரம்பூஜை ஆவீங்க. இந்த தூய்மை சக்தினால தான் இந்த பத்தீத் உலகத்தை பரிவர்த்தனை பண்ண முடியும். இந்த தூய்மையின் சக்தி தான் விகாரத்தில் எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, விகாரங்கிற அந்த நெருப்பில் எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு குளிர்ச்சியான கிரணங்கள் கொடுக்க முடியும். தூய்மையின் சக்தி எந்த ஆத்மாக்களோட தூய்மையின் சக்தி இருக்கோ அவங்க அநேக ஜென்மமாக விகாரத்தில் மாட்டிக்கிட்டு, விகாரங்கிற அந்த மன்னத்தில் மாட்டிட்டு இருக்க ஆத்மாக்களை காப்பாற்ற முடியும். இந்த தூய்மையோட சக்தி கண் இல்லாதவங்களுக்கு 3வது கண்ணா இருக்கும். இந்த தூய்மையின் சக்தினால தான் இந்த உலகங்கிற இந்த வீடு வந்து ஏதோ ஓரளவுனாச்சும் இருக்கு. இந்த தூய்மைங்கிற பில்லர்ஸ்னால தான் துவாபரயுகத்திலேருந்தே இந்த சிருஷ்டி வந்து ஏதோ இருக்கு, இல்லைன்னா எப்பயோ எரிஞ்சு பஸ்வமாயிருக்கும். ஸோ அதனால இந்த தூய்மையின் சக்தி வந்து இந்த தூய்மையோட லைட் வந்து உங்களுடைய கிரீடம். ஸோ இந்த தூய்மையோட தாரணை தான் தர்ம சத்தா ஆத்மாக்களோட அடையாளம். அந்த மாதிரி இது வந்து ஒரு குணம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா குணத்திலையும் தன்னை நிரம்பியவங்களாக மாற்றிக்கணும். எல்லா குணத்தாலையும் எல்லா சக்தியாலையும் நிரம்பிக்கணும். அதுதான் வந்து தர்ம சத்தா. தர்ம சத்தானா தாரணையின் சத்தா அது. ஸோ இது பண்ணுறதுக்கு மாயா நிறைய ரூபத்தில் வரும். ஈவன் அந்த உலகத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஹரிதாஸ் தாக்கூர்னு ஒரு மகான் கிருஷ்ண பக்தர் இருந்தார். ஆனால் அவர் பிறப்பால் வந்து ஒரு முஸ்லீம், ஆனால் நல்ல ஒரு கிருஷ்ண பக்தர். அவர் HK, அதாவது ஹரே கிருஷ்ணா குரூப், அவங்க ஒரு குரூப். இப்போ நம்ம எப்படி BKவோ அந்த மாதிரி உலகத்தில் HK ஹரே கிருஷ்ணா குரூப்னு இருக்காங்க. அதே மாதிரி RKவும் இருக்காங்க, ராமகிருஷ்ணா குரூப்னு. ஸோ அந்த மாதிரி வேறு குரூப் இருக்காங்க. ஸோ அவரை வந்து எப்படியாவது அவர் பேரை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவரோட எதிரி ஒருத்தர் ராமச்சந்திர காண்ட ஒருத்தர் இருக்காரு. அவரு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு விபச்சாரிகிட்ட போய் இந்த மாதிரி சொல்கிறாங்க, அந்த மாதிரி இந்த ஹரிதாஸ் தாக்கூர்கிட்ட போய் அவர் பேரை வந்து கெடுத்து விட்டுருங்க, அவர்கிட்ட தப்பாக நடந்துக்கோங்க, அப்போ நான் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வரேன், அவர் வந்து எல்லாரும் முன்னாடியும் ஒரு பேரை கெடுத்துடலாம் அப்படின்னு இந்த விபச்சாரியை வந்து அவங்க இதுக்கு அனுப்புகிறாங்க, அவங்க ஆசிரமத்துக்கு. அவங்க குடிசைக்கு, அவர் ஒரு குடிசையில் உட்காந்து தான் அந்த ஹரே கிருஷ்ணா நாமம் சொல்வார். எத்தனை வாட்டினா ஒரு நாளைக்கு 3 லட்சம் வாட்டி சொல்வாராம் இந்த ஹரே கிருஷ்ணா நாமத்தை. ஸோ இப்போ இந்த விபச்சாரி அங்கே அனுப்புகிறாங்க. அவர் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு அந்த ஜபம் பண்ணுறதுக்காக உட்காடுறாரு. அப்போ இவங்க வந்து இந்த விபச்சாரி அவங்கள்ட்ட போகும்போது சொல்கிறாரு, அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு இந்த ஜபம் பண்ணும், இதை முடிச்சுட்டு நான் வரேன், அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. இப்போ இவர் வந்து அந்த ஜபத்தை சொல்ல ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறார், ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமான். ஸோ இது நைட்டு ஃபுல்லாக சொல்கிறாரு, விடிஞ்சிருது. அவங்க வந்து போயிடுறாங்க. இந்த அடுத்த நாளும் அதே மாதிரி வராங்க. அடுத்த நாளும் இவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் எனக்கு இது சொல்லணும், இதை முடிச்சுட்டு வரேன். அதே மாதிரி ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா சொல்கிறாரு. அது நைட்டு ஃபுல்லாக இதாகுது.
ஸோ அது மாதிரி 2வது நாளும் போயிடுது. அது மாதிரி 3வது நாள் மறுபடியும் வராங்க. மறுபடியும் 3வது நாள் அவர் இது வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்போ இதை கேட்டு கேட்டு அந்த விபச்சாரிக்கே என்ன ஆகுதுன்னா, அவங்களும் வந்து அந்த கிருஷ்ண பக்தராக மாறிடுறாங்க. அதை கேட்டு கேட்டு அப்புறம் அவங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய சன்னியாசியாக மாறிடுறாங்க. ஸோ அதனால அந்த இதயபூர்வமான அன்பான பக்தி வந்து அவ்வளோ பிரபாவம் பண்ணுது ஆத்மா மேலே. சயின்டிஸ்ட் வந்து இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க, அவங்க அவ்வளோ பிரபாவம் போடுறதில்ல. ஆனால் அந்த பக்தி பாவ், அதனால தான் சத் சங்கத்தில் போய் உட்காரும்போது அதோட அந்த வைப்ரேஷன் நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. பக்தியில் கூட பார்த்திங்கன்னா அந்த நோதா பக்தியில் எவ்வளோ வந்து மன உருகி வந்து அவ்வளோ ஒரு ஆத்மார்த்தமாக அந்த நாமஜமும் இதை வந்து ஒரு விதமான பக்தி. 2வது பக்தி வந்து பாகவத் கதா, இந்த இதெல்லாம் கேட்கறது, இறைவனோட அந்த கதைகள் இதெல்லாம் கேட்கறது, இது ஒரு விதமான பக்தி. அப்போ இதிலலாம் வந்து நம்ம மனசை ஈடுபடுத்தணும். நம்ம பக்தியில் சொல்கிறாங்க. நம்ம இங்கே உங்களுக்கு யோகாவே வரல, மனசே அதுலேயும் இதாகலைன்னா ஏதாவது ஒரு தாதி கிளாஸை கேட்டுட்டு நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னா இந்த நக்கியை சுற்றி வாங்க. நக்கி லேக் இருக்குல்ல, அதை வந்து ஒரு ரவுண்ட் அடிங்க. அதுலேயும் மறுபடியும் இதாகல, 2வது ரவுண்ட் அடிங்க, 3வது அடிங்க, 4, 5, 6, 9, 10 எது வரைக்கும்னா அந்த மனசில் உள்ள அந்த விகாரம், அந்த ஃபோர்ஸ் வருது இல்லையா, அந்த ஆவேசம், அதை சாந்த் ஆகிற வரைக்கும் அந்த கிளாஸ் கேட்டுகிட்டே அதை ரவுண்ட் அடிச்சுட்டே இருங்க. அதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் கூட அங்கே பார்க் இருக்கா, இல்லை மொட்டை மாடி இருக்கா, அங்கே வந்து இந்த மாதிரி ஓப்பனில் இந்த மாதிரி அந்த விகாரத்தோட ஃபோர்ஸ் வரும்போது ஒரு நல்ல ஏதாவது தாதியோட கிளாஸ் போட்டு அதை கேட்டுகிட்டே வந்து நீங்கள் வாக் பண்ணுங்கள். ஆனால் இதில் இன்னொரு விஷயமும் நம்ம கவனிக்கணும். கால நேரம்னா ஓகே, அதுவே நைட்டில் விகார அட்டாக் பண்ணால் என்ன பண்ணுவீங்க? ஸோ மெடிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா 2 விஷயம் இருக்கும். ஒன்று வந்து மெடிக்கலோட டெய்லி ரொட்டீன், நார்மலான ரொட்டீன் ஒன்று. அதில் வந்து பார்த்திங்கன்னா பேஷண்ட்டை பொறுமையாக பார்ப்பாங்க. இன்னொன்று வந்து ஐசியூ எமர்ஜென்சி. இப்போ எமர்ஜென்சின்னு ஒருத்தவங்கன்னா அவங்க டக்குன்னு உடனே வந்து எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுமோ உடனே டக்குன்னு எல்லாமே அதை பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரி இந்த விகாரமும் என்னை திடீர்னு அட்டாக் பண்ணால் நான் என்னெல்லாம் பண்ணணும். ஸோ அதுவும் நம்ம அதுக்கான பாயிண்ட்ஸு, அதுக்கான ப்ரிப்பரேஷனும் முன்னாடியே இருக்கும். அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் சாட்சியாக இருந்து பாருங்கள். விகாரம் வருதுன்னா நான் எவ்வளோ பவித்திர ஆத்மா, எனக்கே அந்த மாதிரி வருது, எனக்கே அந்த சங்கல்பம் வருது, எனக்கே அப்படி ஆகுது அப்படின்னு அந்த கில்ட் கான்ஷியஸோ அதில் துக்கமாயிடாதீங்க. வரும் தான். பாபா என்ன சொல்கிறார், அந்த நோய் எல்லாம் ஃபுல் ஃபோர்ஸில் வந்துட்டு அப்புறம் சாந்தமாகும். ஏன்னா சரீரமே ஒவ்வொரு அங்கமும் ஒவ்வொரு செல்லும் விகாரத்தால் தானே உருவாயிருக்கு. ஸோ அது வரும், அது போயிடும். அதை சாட்சியாக இருந்து பாருங்க, அப்புறம் அதை மறந்துடுங்க. அதில் போய் நீங்கள் ரொம்ப பச்சாத்தாபத்துக்கும் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அது சின்ன பாவமாக இருக்கலாம், பட் அதை யோசிச்சு பெரிய இதாக ஆக்கிடுறீங்க, அதில் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிடுறீங்க. ஸோ அப்போ அதுலேயும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அதை சாட்சியாக இருந்து பார்த்துட்டு அதை மறந்துடுங்க. நிறையா வந்து பச்சாத்தாபத்தில் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். ஏன் இப்படி இது அதுன்னு நம்ம கேள்வி கேட்டுட்டு அதில் இருக்க வேண்டாம். ஏன்னா இந்த ஆன்மீக பயணம் வந்து ரொம்ப நீண்ட பயணம், அதே மாதிரி ரொம்ப சூக்ஷமான பயணமும் கூட. ஸோ இது வரைக்கும் எதெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வச்சிடும். இப்போலேருந்து இந்த செகண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணு, அந்த பரிபக்தாக கொண்டு வாங்க. அதான் பாபா இங்கே சொல்கிறார் இந்த விக்தவாணியில். ஏன்னா இந்த உலகத்தில் நிறைய விதமான ஆத்மாக்கள் இருக்காங்க, விதவிதமான வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாங்க. அப்போசிஷன், சித்தம், கிலானி அப்படின்னு. சித்தம்னா ஒருத்தவங்களை தொந்தரவு பண்ணுறது, ஒருத்தவங்களை வந்து டார்ச்சர் பண்ணுறது, அந்த மாதிரியும் சில ஆத்மாக்கள் இருக்காங்க. சாடிஸ்ட் நேச்சர்னு சொல்லுவாங்க, சாடிஸ்டிக் ப்ரெஷர். அதாவது மற்றவங்கள துக்கப்படுத்தி இவங்க வந்து அதில் வந்து சந்தோஷம் பெறுது. எது வரைக்கும் மற்றவங்க கண்ணில் வந்து கண்ணீர் பார்க்கலையோ அது வரைக்கும் இவங்களுக்கு சாப்பாடு இறங்காது. மற்றவங்களை துக்கப்படுத்தினதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு அந்த அத்தேந்திர சுகம் ஆகும். அந்த மாதிரி இருக்காங்க ஆத்மாக்கள். இந்த ட்ராமாவில் விதவிதமான ஆத்மாக்கள் இருக்காங்க. மற்றவங்கள துக்கப்படுத்தி பார்க்குறதுல இவங்களுக்கு ரொம்ப அதான் ஒரு சுகமாக இருக்குது இவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்காங்க எல்லா விதமான ஆத்மாக்கள், சத்தோரஜோ தமோ, விதவிதமான பாட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும். பட் இதெல்லாம் நம்ம சாட்சியாக இருந்து பார்த்துட்டு அதில் நம்ம பரிபக்குவம் ஆயிக்கணும். அப்புறம் லாஸ்ட்டாக பாபா என்ன சொல்கிறாருன்னா, இவ்வளோலாம் நடந்தால் கூட இவ்வளோ இதெல்லாம் நீங்கள் கடந்து வந்துட்டீங்க, ஜெயிச்சு வந்துட்டீங்க எல்லாத்தையும், ஆனால் ஃபைனலாக அந்த பணியும் இருக்கணும். இதெல்லாம் நான் ஜெயிச்சு வந்துட்டேன்னு அந்த சூக்ஷ்மத்தில் அகங்காரம் வந்தாலும் அதுலேயும் விழுந்துருவோம் அப்படின்னு. ஸோ அப்போ இந்த முறையை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நியூமானிக் மெத்தட் அப்படின்னு மெமரி டெக்னிக்ஸில் நிறைய மெத்தட் சொல்லி கொடுத்தாங்க. அதில் ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிமோனிக் மெத்தட்.
நிமோனிக் மெத்தடுனா எல்லா இதோட ஃபஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டு வேர்டை மட்டும் எடுத்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே வந்து ஏக் பியூரிட்டி இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க, EKPURITY. இப்போ இந்த ஒவ்வொரு வேர்ட்லேருந்து ஒவ்வொரு முரளி பாயிண்ட்டை போட்டுருவாங்க. இப்போ இ ஃபார் எம்பவர்மெண்ட், அதாவது இந்த தூய்மையின் சக்தி மூலயமா ஆத்மா சதா பரம்பூஜி ஆயிடுது. அப்புறம் ஏக்கு கே இல்லையா, கே வந்து கிங்டம் பில்டர். இந்த தூய்மையின் சக்தி மூலியமாக இந்த பத்தீத்த உலகத்தை பரிவர்த்தன் பண்ணி நீங்கள் ஒரு ராஜாவாயிடுறீங்க. ஒரு ராஜ்யத்தையே சொர்க்கத்தையே உருவாக்குறீங்க. அப்புறம் பியூரிட்டியில் ஃபர்ஸ்ட் லெட்டர் பீஸ்ஃபுல் கூலிங். இந்த தூய்மையின் சக்தி மூலயமா விகாரத்தின் அகலின்னு எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஆத்மாக்களை சீத்தலமாக்கிடுறீங்க. அப்புறம் யூ ஃபார் அன்பைண்டிங். இந்த தூய்மையின் சக்தி அநேக ஜென்மம் விகாரத்தில் எரிஞ்சு பந்தனத்தில் மாட்டிட்டு இருக்கக்கூடிய ஆத்மாக்களை விடுவிச்சிடுது. அடுத்து ஆர் ஃபார் ரிவிலேஷன். இந்த தூய்மை வந்து ஆத்மாவோட 3வது கண்ணை வந்து திறந்துடுது. அது வந்து நல்லா கிளியராக வச்சுக்குது அந்த 3வது கண். அப்புறம் ஐ ஃபார் PURITY, அதில் இம்மூவபிள் சப்போர்ட். இந்த தூய்மையின் சக்தி மூலியமாக இந்த முழு சிருஷ்டிங்கிற அந்த வீடு வந்து ஏதோ ஓரளவு முழுமையாக நஷ்டமாகாமல் ஓரளவு தாங்கிட்டு இருக்கு. அடுத்து டி ஃபார் டைம்லெஸ் ஸ்ட்ரென்த். துவாபர யுகத்திலேருந்து கூட இந்த உலகத்தை எது காப்பாற்றிட்டு வந்திருக்குன்னா இந்த தூய்மையின் சக்தி தான். அடுத்து Y ஃபார் யுவர் க்ரௌன். இந்த தூய்மை தான் உங்களுடைய கிரீடம். ஓகே, இது என்னோட முரளி. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும், ஹோம்ஒர்க் என்ன எடுத்துக்கலாம்னா, ராஜசத்தா மற்றும் தர்ம சத்தா 2 விஷயம் பாபா இந்த முரளியில் சொல்லியிருக்காங்க. அந்த 2த்தையும் கம்பேர் பண்ணி நீங்கள் எழுதுங்க, பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபி எழுதுங்க. ஆட்டோபயோகிராஃபினா தன்னோட சுயம் வாழ்க்கையை பற்றி எழுதுறது. அதில் என்ன எழுதணும்னா, இந்த ராஜசத்தாலேருந்து இந்த தர்ம சத்தா மூலியமா எப்படி நான் ராஜா ஆனேன், அதாவது நான் எப்படி ராஜா ஆனேன்னா இந்த மாதிரி இதெல்லாம் ஃபாலோ பண்ணி இதெல்லாம் பண்ணி நான் வந்து ராஜாவானேன் அப்படின்னு இது ஒரு 100 வேர்ட்ஸில் எழுதுங்க. நீங்களே வந்து எழுதுங்க, ரொம்ப லாங்காலாம் எழுத வேண்டாம், அந்த மாதிரி ஷார்ட்டாக எழுதுங்க. அடுத்து வந்து கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன். அதாவது இந்த முரளி இருக்கு இல்லையா, என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம், ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஏதோ கன்ஃபியூஷன், இல்லை ரிலேஷன்ஸில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை விகாரத்தில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கலாம். அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமோ எந்த சொல்யூஷன் எந்த ஒரு கேள்வி இருந்தாலும் இந்த முரளியிலேருந்து நான் அதுக்கு என்ன சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம், இந்த முரளியை வச்சு எப்படி அந்த இதை ஹீல் பண்ணலாம், அந்த நோயை எப்படி குணமாக்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்து அதுலேருந்து பாயிண்ட் எடுங்க. இதை வந்து உங்களோட பர்சனல் ஹோம்ஒர்க். அப்புறம் லாஸ்ட்டாக சிம்பாலிசம். இதில் பாபா வந்து பியூரிட்டியின் பில்லர் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதை வந்து எப்படி வந்து ஒரு பிக்சராக காமிப்பீங்க. ஸோ அது ரிலேட்டடாக ஒரு படம் ஒன்று வரைங்க. ஸோ இன்னொரு அழகான ஒரு ஸ்லோகன் ஒன்று பார்த்தேன். செயின்ட் அகஸ்டின், இவர் வந்து ஒரு ஃபாதர், சர்ச்சில் கிறிஸ்டியனிட்டியில் ஒரு ஃபாதர். அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பியூரிட்டி ஆஃப் சோல் கேனாட் பி லாஸ்ட் வித்தவுட் கன்சென்ட். உங்களுடைய அனுமதி இல்லாமல் உங்கள் தூய்மையை நீங்கள் இழக்க முடியாது. ஈவன் சூக்ஷ்மத்தில்னாச்சும் நீங்கள் வந்து அந்த பேப்பரில் சைன் போட்டிருக்கீங்க, அதனால தான் அந்த விகாரங்கள் அவங்கள அட்டாக் பண்ணுது. உள்ளார ஏதோ ஒரு சூக்ஷ்மத்தில் அந்த இச்சா இருந்திருக்கு, ஆசை இருந்திருக்கு, அதனால தான் அவங்க தூய்மையை இழக்கிறீங்க. ஸோ அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ஹோம்ஒர்க் வந்து இந்த பரிபக்வத்தா வந்து பாபா சொல்கிறார். பரிபக்வத்தானா இங்கே வந்து பாபா அந்த மெச்சூரிட்டி பற்றி சொல்ல, பொதுவாக பரிபக்வத்தானா மெச்சூரிட்டின்னு வரும். பட் இங்கே வந்து பாபா அந்த திருடுத்தா, அந்த ஃபர்ம்னஸ் பற்றி வந்து பாபா சொல்கிறார். ஸோ அதனால் இது ரிலேட்டடாக ஒரு போயம் எழுதுங்க, ஷார்ட்டாக ஒரு போயம், இல்லை ஏதோ ஒரு படம் வரைங்க. ஃபைனலாக பாபாவுடைய யாத் பியார். ஸோ அந்த மாதிரி ராஜசத்தா மற்றும் தர்மசத்தாக்கா அதிகாரி ஆத்மாக்களுக்கு, சதா சம்பன்னமாகி மற்றவங்களையும் சம்பன்னமாக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, உங்கள் பரிவர்த்தன் சக்தி மூலியமா சுய பரிவர்த்தன் மற்றும் விஸ்வ பரிவர்த்தன் செய்யக்கூடிய சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு, முழு கல்பத்திலையும் மகிமா மற்றும் பூஜிக்க தகுதியான தூய்மையான ஆத்மாக்களுக்கு, சதா உங்களுடைய தூய்மையின் குணம் மூலியமாக எல்லாரையும் குணவானா ஆக்கக்கூடிய குணமூர்த்த ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள். நமஸ்காரம். ஓம் சாந்தி. हम जबर का निजाम गिराने वाले हैं,
हम एक नया समाज बनाने वाले हैं, हम पितृशाही राज गिराने वाले हैं, हम एक नया समाज बनाने वाले हैं। हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं। हम किसी की जागीर नहीं, इनकलाब हैं। हम जुल्म की तस्वीर नहीं, इनकलाब हैं। ढाने वाले हैं, औरत की आजादी का अलम लाने वाले हैं, घर बाहर की तकसीम को रद्द करने वाले हैं, मेहनत के नए कायदे बनाने वाले हैं। हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं। तशद्दुद से भी अब लड़ने वाले हैं, नया निसाब इश्क भी बनाने वाले हैं। जिस छत के नीचे कातिल साथ रहते हों, अब उन छतों को हम गिराने वाले हैं। हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं। हम किसी की जागीर नहीं, इनकलाब है। हम जुल्म की तस्वीर नहीं, इनकलाब है। जंगी इत्तेसाद को गिराने वाले हैं, इल्मो अमन कभी गाने वाले हैं। हम तबकाती तकसीम को मिटाने वाले हैं, हम समाजी इंसाफ को लाने वाले हैं। हम कौमी ऊंच नीच को बदलने वाले हैं, कौमी बरा